நம்ம பார்க்க போகிறது கன்சிடரேஷன் அண்டர் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இது வந்து 2Dயில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்ரலாகவே நமக்கு தெரியும் அப்படின்னா என்னென்னா குவிட் ப்ரோ கியூ அப்படின்ற லீகல் மேக்ஸிம்லேருந்து வருது. அதாவது சம்திங் இன் ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம், அதாவது மறுபயன் அப்படின்னு வந்து அர்த்தம். பொதுவாகவே நம்ம வந்து ஒரு லா பேப்பரை வந்து ஆன்சர் பண்ணும்போது இது மட்டும் எழுதுனா பத்தாது, அந்த பேராக்டில் அதுக்காக என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி வந்து இருக்கணும். நான் அந்த டாப்பில் வந்து எழுதியிருக்கிறது தான் வந்து அந்த கன்சிடரேஷன் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன். அதாவது இது வந்து என்னதுன்னா அந்த ப்ராமிசரோடைய டிசையரில் தான் வந்து அது வந்து இனிஷியேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அந்த டெஃபினேஷன் மேலே இருக்க அந்த பேராக் டெஃபினேஷனில் கீழே 3 பாயிண்ட்ஸ் நான் வந்து சிம்பிளாக வந்து கொடுத்துருக்கேன். அதாவது ஹேஸ் டன் ஆர் அப்ஸ்ட்ரைன் ஃப்ரம் டூயிங், பண்ணியிருக்காங்க, அப்ஸ்ட்ரைன்னா வந்து பண்ணாமல் விட்டுருக்காங்க, இல்லை டஸ் ஆர் அப்ஸ்ட்ரைன் ஃப்ரம் டூயிங், இப்போ ப்ரெசென்ட்டில் சொல்லுது பண்ணுறாங்க இல்லை பண்ணுறதுலேருந்து வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, இல்லை ப்ராமிசஸ் டு டூ ஃப்யூச்சரில் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எது ஆன் சம்திங் இன் ரிட்டன், ஏதோ ஒன்று நீ கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா அதுதான் கன்சிடரேஷன். ஒரு லா பேப்பர் ஆன்சர் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் வந்து இருக்கணும், இந்த பேராக்ல இருக்க இது வந்து இருக்கணும். அடுத்தது வந்து அதோடைய எசென்ஷியல்ஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள், கன்சிடரேஷன் மஸ்ட் மூவ் அட் த டிசையர் ஆஃப் த ப்ராமிசர். அந்த ப்ராமிசர் தான் வந்து அதை இனிஷியேட் பண்ணும், அந்த தேர்ட் பார்ட்டி மூலியமாலாம் வந்து இனிஷியேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஒரு கேஸில் வந்து துர்கா பிரசாத் வெர்சஸ் பால்டியோ, இது வந்து இண்டிவிஜுவலாக ஒரு 4 மார்க்கில் கூட இந்த கேஸில் வந்து கேட்கலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளெயின்டிஃப் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. எதுக்காகனா அந்த சிட்டியில் வந்து ஒரு அவுட்லெட் மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே தான் அந்த டிஃபனண்ட் வந்து பிஸ்னஸ் மாதிரி வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது 5% கமிஷன் வந்து கொடுக்குற மாதிரி வந்து அங்கே வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ. அப்போ வந்து இங்கே வந்து எந்த விதமான கமிஷனுமே வந்து கொடுக்கல, அந்த டிஃபனண்ட் வந்து கொடுக்கல. இதுக்காக துர்கா பிரசாத் வந்து சூட் வந்து ஃபைல் பண்ணுறாரு அந்த ஷாப்கீப்பருக்கு அகேன்ஸ்டாக. அப்போ வந்து இங்கே மெயினாக என்ன கொஸ்டின் வருதுன்னா இந்த கான்ட்ராக்ட் வேலிடா இல்லையான்னு. ஏன் அப்படின்னா கன்சிடரேஷன் தான் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் நமக்கு தெரியும். ஸோ அப்போ இங்கே வந்து பார்க்குறப்ப கோர்ட் என்ன ஹெல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிடே கிடையாது, ஏன்னா அந்த பிளெயின்டிஃப் சார்பில் எந்த விதமான கன்சிடரேஷனுமே வந்து கிடையாது அப்படின்னு. ஸோ வேணால் இந்த நோட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து கன்சிடரேஷன் நீட் நாட் பி அடிக்விட் அப்படின்னா என்னென்னா அந்த கன்சிடரேஷன் அப்படின்றது போதுமான அளவு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு வேணால் தாமஸ் வெர்சஸ் தாமஸ் கேஸில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கன்சிடரேஷன் மஸ்ட் பி லாஃபுல், அதாவது சட்டப்பூர்வமாக இருக்கணும், லாக்கு வந்து உட்பட்டு இருக்கணும், இல்லை அப்படின்னா அது வந்து வாய்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லில்லி வெர்சஸ் முனுசாமி அப்படின்ற கேஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது இண்டிவிஜுவலாக போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது அப்படின்னா அக்ரிமெண்ட் விதவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்ட், அதாவது அது ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அதுவே ஒன் ஆஃப் த எசென்ஷியலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கன்சிடரேஷன் மஸ்ட் மூவ் ஃப்ரம் த ப்ராமிசி ஆர் எனி அதர் பர்சன், அதாவது கன்சிடரேஷன் நம்ம கொடுக்குறோம்ல அது ப்ராமிசி மூலியமாக வரலாம் இல்லை ஏதோ ஒரு பர்சன் மூலியமாக வரலாம். அதுக்கான இம்பார்ட்டன்ட் கேஸ்லாம் வந்து இந்த வெங்கட சின்னையா வெர்சஸ் வெங்கட ராமையா. இதில் வந்து என்ன அப்படின்னா ப்ராமிசி தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த பர்சன் கிட்ட இருந்து வேணால் வரலான்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் என்னென்னா ஒரு லேடி வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய டாட்டருக்கு, அந்த டீடும் வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கான கண்டிஷன் என்னென்னா அவங்களோட அந்த லேடி எழுதி வச்சுருக்காங்களா, அதாவது அவங்க அம்மா அவங்களோட சிஸ்டர்ஸுக்கு வந்து அவங்க வந்து அங்கே பாருங்கள் ₹653 வந்து பே பண்ணணுன்ற மாதிரி. இப்போ வந்து அந்த லேடியும் வந்து இறந்து போயிடுவாங்க. அப்போ இங்கே வந்து யார் டிஃபனண்ட், அந்த எந்த பொண்ணுக்கு எழுதி வச்சாங்களோ அவங்க தானே, அவங்க வந்து பே பண்ணலை அப்படின்னு வந்து வரப்போ கேஸ் வந்து வரப்போ இங்கே வந்து இவங்க பே பண்ணணுமா அப்படின்ற கொஸ்டின் வந்து வரும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி என்ன ஹெட்டிங் சொன்னேன், ப்ராமிசி கிட்டேருந்து வரணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு பர்சன் கிட்டேருந்து வரலாம் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து அவங்க பே பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க.